அதே போல பூச்சிக்கொல்லிகள் முழுக்க முழுக்க நஞ்சு தான். அது பூச்சிகளை மட்டும் கொல்றதில்ல, எந்த உயிரினத்தையும் கொல்லும். அப்ப அந்த நஞ்சுகளை வந்து நிலத்துல கொட்ட கொட்ட நம்முடைய ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். அப்ப மண் வளம் என்பது, மண் நலம் என்பதும் நாம பயன்படுத்தக்கூடிய ரசாயனங்கள்ல இருக்குது, பூச்சிக்கொல்லிகள்ல இருக்குது. அப்ப பூச்சிக்கொல்லிகள் ரசாயனங்களையும் தவிர்த்தால் மட்டும்தான் நீங்க அங்கிருந்து வரக்கூடிய எல்லா கழிவு நீர்களோ அல்லது பயன்படுத்தக்கூடிய மற்ற பொருள்களோ வெளியிடங்களுக்கு போகும். எடுத்துக்காட்டா ஒரு ஆற்று பக்கத்துல, ஒரு ஓடை பக்கத்துல ஒரு நெல் வயல் இருக்கு. அந்த நெல் வயல் அடிக்கக்கூடிய நஞ்சானது ஓடைகள்லையும் ஆறுகளையும் போய் சேரும். அப்ப அது போய் அங்க இருக்க குளங்களை சேரும், கடல்ல போய் சேரும், கடல்ல மீன்கள் சாகும், ஓடைகளில் இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள் சாகும். இப்படி தொடர்ச்சியான ஒரு செயல்பாடாக மாறும். அப்போ அந்த தொடர்ச்சியானது திரும்ப திரும்ப பயோ அக்குமுலேஷன் சொல்லுவாங்க. புல்லில் அடிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லியானது பாலுக்கு வரும், பாலை சாப்பிடக்கூடிய மக்கள் வந்து அவங்களுக்கு நஞ்சு சேரும், புற்றுநோய் போன்ற நோய்கள் வரும். இந்த மாதிரி பல்வேறு ஆய்வுகள் வந்துருச்சு. இப்போ IPN ஒரு நெட்வொர்க் இருக்குது. அதுக்குள்ள போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நச்சு பொருட்கள் எவ்வளவு சேர்ந்திருக்கு, எவ்வளவு நோய்கள் வந்திருக்கு அப்படிங்கிற பற்றிலாம் நிறைய பட்டியல்கள் வந்தாச்சு, ஆய்வுகள் வந்தாச்சு. அப்போ நீரையும் நிலத்தையும் பாதுகாக்க மட்டும்தான் நீங்கள் வந்து அடுத்த எதிர்கால தலைமுறை வாழ முடியும். அது மட்டும் இல்லை, இந்த பூமி ஒன்று தான் நமக்கு இருக்குது. வேறு எந்த பொருளையும் நீங்கள் வாழ முடியாது. நீங்கள் நிலாவுக்கு போயோ அல்லது வந்து வியாழனுக்கு போயோ வெள்ளிக்கு போயோ சனிக்கோளுக்கு போயோ வாழ்க்கை நடத்த முடியாது. நமக்கு இருக்கக்கூடிய வாழக்கூடிய தன்மை கொண்ட எல்லா வசதிகளும் கொண்ட ஒரே கோள் இந்த பூமி மட்டும்தான். இந்த பூமியை நாசப்படுத்திட்டோம்னா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நம்முடைய மக்கள் தொகை வந்து 700, 800, 900 போயிட்டே இருக்குது. இப்போ இந்த மக்கள் தொகை அதிகமாக அடுத்த தலைமுறை என்பது வாழ முடியாத ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்படுவாங்க. அப்போ நம்ம மிகப்பெரிய சிக்கலுக்குள்ள மாட்டுவோம். தற்சார்பு வாழ்வியல் அல்லது தற்சார்பு வாழ்வு முறை அப்படிங்கிறது ஒரு கனவு, ஒரு நீண்ட பயணம். அந்த நீண்ட பயணத்தில் நம்ம எங்கே தொடங்கி எங்கே போய் அதில் சேரோன்றது தான் அடிப்படை. இப்போ எளிமையாக சொல்லணும்னா, ஒருத்தருடைய உணவையோ உடையையோ வாழிடத்தையோ அடுத்தவங்க தீர்மானிச்சிட்டாங்கன்னா அவர் தற்சார்பு இழந்துட்டான்னு சொல்லும். நான் என்ன சாப்பிட்றது நான் தீர்மானிக்கணும், நான் எந்த மாதிரியான உடை போடணுன்றது நான் தீர்மானிக்கணும். அந்த மாதிரியான ஒரு தனி மனித தற்சார்பு என்பது ஒரு குடும்பமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு குடும்பத்தில் என்ன மாதிரியான விளைவிக்கணும், என்ன பொருளை வந்து உண்ணணும், என்ன உடை அணிவிக்கணும், எப்படி வாழணும், எப்படி கல்வி பெறணும் அப்படிங்கிறது அந்த குடும்பத்துக்கான தற்சார்பு. அதே போல் ஒரு சமூகத்துக்கான தற்சார்பு, ஒரு நாட்டுக்கான தற்சார்பு. ஒரு நாடு வந்து பிற நாடுகளோ பிற கம்பெனிகளோ சேர்ந்து தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரியாக உணவு, உடை, உறையுள், வாழ்வியல் அனைத்தையும் தீர்மானிக்கக்கூடிய சக்தி பெற்ற ஒரு தன்மை கொண்டது தான் ஒரு தற்சார்பு. நாடு என்பது நாடா வளர்த்தன என்று சொல்லுவாங்க. நீங்கள் போய் தேடி போகக்கூடாது. அப்போ அப்படி ஒரு வாழ்க்கை சூழலில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இல்லை. இப்போ நம்ம கிட்டத்தட்ட உழவர்கள் எடுத்துக்கிட்டா கூட அவங்களுடைய கையில் வந்து விதை இல்லை, அவங்க கையில் வந்து உரம் இல்லை, அவங்க கையில் வந்து தொழில்நுட்பம் இல்லை. எல்லாமே வந்து பிறரை நாடி, பிற கம்பெனிகளை நாடி வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அப்போ நம்ம தற்சார்பை இழந்திருக்கிறோம். இப்போ தற்சார்பை நோக்கி பயணப்படுறதுக்கு நாம் வந்து முதலடியாக வேளாண்மை தான் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா உணவை உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில் வேளாண்மை. இப்போ வேளாண்மையை மையமாக கொண்ட பிற தொழில்களை நம்ம ஊக்குவிக்கணும். அடுத்ததாக தான் நீங்கள் மற்ற தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குன்னா ரிவர்ஸில் இருக்குது. வேளாண்மையை கடைசியில் வச்சுட்டு நம்ம வந்து மற்ற தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதான்